ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஆல்ரெடி கொண்டாடி இருப்பீங்க. ஸோ எங்களுக்கு இப்போ சண்டே மார்னிங் நாங்கள் இன்னைக்கு காலையில் ப்ரே பண்ணோம். சித்திரை மாதம் தமிழ் வருஷத்தில் வர முதல் மாதம். அந்த முதல் நாளை தான் நம்ம தமிழ் வருஷ பிறப்பு செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கு எப்படி தமிழ் வருஷ பிறப்பு செலிப்ரேட் பண்ணுறது நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன். அதாவது போன வருஷம் போஸ்ட் பண்ண வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மலையாளிஸ் இந்த நாளை விஷுன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை ஒன்று தமிழ் வருஷ பிறப்புன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கு முக்கணிகளை படைச்சு தான் சாமி கும்பிடுவோம். அதாவது முக்கணிகள்னால் மா, பலா, கொய்யா. இப்போ நிறைய பேர் மா, பலா, வாழைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இடத்துல இந்த பலாப்பழம்லாம் கிடைக்காது. கலிஃபோர்னியாவில் இருக்கிறனால எங்களுக்கு இப்போ கிடைக்கிது. ஸோ முன்னாடிலாம் கிடைக்காது. ஸோ கிடைக்கலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு எந்த பழங்கள் கிடைச்சிருக்கோ அந்த பழத்தை வச்சு தாராளமாக ப்ரே பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறனால எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது சாட்டர்டே ஈவினிங் நிறைய ஃப்ளவர்ஸ் பூத்து இருந்தது கார்டனில் அப்படின்ட்டு எல்லாம் சரி கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டுருந்தேன். சரியான காற்றும் மழையுமா இருந்தது. சரி அப்படியே சரி வெட்டி எடுக்கலாம், இல்லை ரொம்ப விரிஞ்சிருச்சு, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பூ தேவைப்படும் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டுருந்தேன். இந்த ரோஜாவோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த செண்பகப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரி இந்த செண்பகப்பூ மனம் அப்படியே இருக்கும் இந்த ரோஸ். எனக்கு என்னுடைய ஃபேவரட் ரோஸ் இது. இந்த ஒயிட் ரோஸ் இந்த செடியில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய பூக்கும். ஒரு செடிக்கு 10-15 பூ இந்த மாதிரி பிடிக்கும். ஆனால் வாசனை அவ்வளோவா இருக்காது ஒயிட் ரோஸில். ஸோ பட் இந்த செண்பகப்பூ மாதிரி இருக்குல்ல அந்த கலரு, அப்புறம் இந்த பிங்க் கலர், இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் மனம். ஸோ மாவில் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பழங்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நம்ம இந்த கனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம குளித்து ரெடி ஆகிட்டு பூஜை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கு ரவா கேசரி மாதிரி செஞ்சு வச்சு அப்புறமா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரியும் பண்ணியாச்சு. இப்போ போய் சூப்பராக பூஜையை போட்டுற வேண்டியது தான்.
இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.